சின்னாதேவியை பற்றிய எந்த தகவலும் ஸ்ரீ வில்லிபுத்தூர் கிராமத்தில் கிடைக்காததால் பெருத்த ஏமாற்றத்துடன் தலைநகரை நோக்கி காயத்ரியும் இத்தாலி வைத்தியர் நிக்கோலஸும் திரும்பிக் கொண்டிருந்தனர். காலஸ்ரீ என்ற கிராமத்திற்கு அருகில் ஓடிக்கொண்டிருந்த சொன்னாம்பிகை நதியை கடந்து கிராமத்திற்குள் நுழைந்தால் காயத்ரி. இருள் மெதுவாக சூழத் தொடங்கியது. அதற்கு மேல் காட்டு வழி பாதையில் இருளில் பயணிப்பது சாத்தியமே இல்லை என உணர்ந்தாள் அவள். அதனால் ஊருக்கு வெளியே ஏதேனும் ஒரு சத்திரத்தில் தங்கிவிட வேண்டும் என முடிவெடுத்தாள். சத்திரம் தெரிகிறதா என தேடிக்கொண்டு சென்ற காயத்ரியின் கண்களில் தூரத்தில் ஒரு பாழடைந்த மண்டபம் தென்பட்டது. அங்கு ஆள் நடமாட்டமோ தீப்பந்த வெளிச்சமோ ஏதும் இல்லை. பனிக்காற்று வேறு வீசிக்கொண்டிருந்ததால் வேறு வழியின்றி அந்த பாழடைந்த மண்டபத்திலேயே இரவு தங்கிவிட முடிவு செய்தால் காயத்ரி. மங்கலான வெளிச்சத்தில் தாங்கள் சவாரி செய்து வந்த குதிரைகளை அங்குள்ள தூண்களில் கட்டிவிட்டு மண்டபத்திண்ணையில் போர்வையை இறுக போர்த்தி கொண்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக காயத்ரியும் நிக்கோலஸும் படுத்து கொண்டனர். நீண்ட பயணக் களைப்பு அவர்களை ஆழ்ந்த உறக்கத்திற்கு இட்டுச் சென்றது. தூரத்தில் சொன்னபுரீஸ்வரர் கோயில் விடியற்காலை பூஜைக்காக பெரிய காண்டாமணி இடைவிடாது ஒலித்து கொண்டிருந்தது. ஒளிச்சத்தம் கேட்டு விழித்து கொண்டால் காயத்ரி. பொழுது விடிந்ததும் விடியாமலும் மேல் வானம் சற்று இருளாகவே இருந்தது. விடிவதற்குள் அந்த கிராமத்தை விட்டே வெளியேறிவிட வேண்டும் என முடிவெடுத்து தூண்களில் கட்டியிருந்த குதிரைகளின் பக்கம் பார்வையை மெதுவாக திருப்பினாள் காயத்ரி. திடுக்கிட்டு போனாள். தூண்களில் கட்டி வைத்த 2 குதிரைகளையும் காணவில்லை. நிக்கோலஸ் என கத்தியவாறு போர்வையில் முடங்கி கிடந்த அந்த இத்தாலி வைத்தியனை உலுக்கி எடுத்தாள். அலறி அடுத்து எழுந்தவன், என்ன காயத்ரி, என் தூக்கத்தையே கெடுத்து விட்டாயே, இன்னும் பொழுது கூட விடியவில்லை, என்ன விஷயம் என்றான் தூக்க கலக்கத்தோடு அந்த நிக்கோலஸ். தூண்களில் கட்டியிருந்த குதிரைகளை காணோம். ஐயோ, குதிரைகளை காணோமா? எப்படி தலைநகருக்கு நாம் செல்வது? பயணம் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கும் என கேட்டுக்கொண்டே மெதுவாக எழுந்து சுற்றிலும் தேடி பார்த்தான் அந்த நிக்கோலஸ். இன்னும் 500 மைல்களாவது இருக்கும். அடர்ந்த வனங்களும் ஆறுகளும் அதிகம். எனக்கே ஒன்றுமே புரியவில்லை என மிகவும் வருத்தப்பட்டாள் அந்த இளம் பெண் காயத்ரி. காணாமல் போன அந்த குதிரைகளை தேடிக்கொண்டு வடக்கே செல்லும் பொது பாதையில் வேகமாக நடந்து கொண்டிருந்தனர் காயத்ரியும் அந்த இத்தாலி வைத்தியர். வனங்களில் பாதைகள் ஏற்ற இறக்கமாகவும் வளைந்து நெளிந்தும் நீண்டு கொண்டே இருந்தன. போன அந்த குதிரைகளை கண்டுபிடிக்கவே வழியெங்கும் அவர்கள் கண்ணில் தென்படவே இல்லை. நீண்ட பயணமாக ஓடிக்கொண்டிருந்தது. அதிக தூரம் நடந்ததால் நிக்கோலஸுக்கு களைப்பு ஏற்பட்டது. வேலைக்கு சரியான உணவும் கிடைக்கவில்லை. எதையும் பேச முடியாமல் காயத்ரி பின்னாலேயே ஓடிக்கொண்டிருந்தான் அவன். காயத்ரி, என்ன? எனக்கு பயமாக இருக்கிறது. குதிரைகளை பறிகொடுத்து விட்டோம். தண்டனை ஏதும் கொடுத்து விடுவாரோ சக்கரவர்த்தி என்றான் அந்த அப்பாவி. அப்பாவியாக கேட்ட நிக்கோலஸுக்கு அவள் என்ன சொல்வதென்று புரியாமல், நிக்கோலஸ், நீ பயப்பட வேண்டாம். நாம் பயப்படுவதற்கு எந்த ஒரு நிகழ்வும் இங்கு நடந்துவிடவில்லை. குதிரைகள் தானே காணாமல் போனது. களவு போனது ராஜாங்க குதிரைகள். முதுகில் ராஜமுத்திரையிடப்பட்டவை. நாம் தங்கியிருந்த மண்டபத்தை கடந்து போன வழிபோக்கர்களில் எவரேனும் திருடி சென்றிருக்க வேண்டும். வெளியாட்கள் எவரும் ராஜாங்க குதிரைகளை வைத்துக்கொள்ள முடியாது. கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களுக்கு சாதாரண தண்டனை கிடையாது. மன்னிக்க முடியாத குற்றமாக கருதப்பட்டு கழுமரம் ஏற்றப்படுவார்கள் அல்லது தலை துண்டிக்கப்படுவார்கள் என்றால் காயத்ரி.
அதை கேட்டு காரணமே இல்லாமல் நடுங்கத் தொடங்கினான் அந்த இத்தாலி வைத்தியன் நிக்கோலஸ். இருள் வேறு வேகமாக சூழ்ந்து கொண்டிருந்தது. காயத்ரி, எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்கிறது. உணவு வேறு கிடைக்கவில்லை. இருட்டுவதற்குள் ஏதேனும் ஒரு கிராமத்தில் தங்கிக் கொள்ளலாம். மண்டபமோ சத்திரமோ இனி இன்றைக்கு வேண்டாம் என்றான் நிக்கோலஸ். உண்மையிலேயே நடக்கக்கூட முடியாமல் மிகவும் சோர்ந்து போய்விட்டான். குறுகலான மலைப்பாதையில் வேகமாக நடந்து கொண்டிருந்தனர் காயத்ரியும் நிக்கோலஸும். இருள் மெதுவாக சூழத் தொடங்கியது. பனிக்காற்று வேறு காதுகளை அடைக்கும் அளவுக்கு ருச்சியாய் வீசிக்கொண்டிருந்தது. காயத்ரியின் மனதில் பழைய நினைவுகள் ஏதேதோ ஓடிக்கொண்டிருந்தன. காயத்ரி, கூப்பிட்டான் நிக்கோலஸ். நாம் ஏதோ ஒரு கிராமத்தை நெருங்கிவிட்டோம் என நினைக்கிறேன் என்றான் அவன். மெதுவாக திரும்பி பார்த்தால் அந்த பள்ளத்தாக்கை காயத்ரி. தூரத்தில் ஏதோ ஒரு சிறிய கிராமம். ஏராளமான தீப்பந்த வெளிச்சங்கள் அந்த கிராமத்தில் இருந்து எதிரொலித்து கொண்டிருந்தன அதனுடைய ஒளி வெள்ளங்களால். மெதுவாக கிராமத்தை நெருங்கிய பொழுது அங்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக அமர்ந்து கொண்டு கிராமிய நாடகத்தை ரசித்து கொண்டிருந்தனர். சிறிய மேடை, 4 மூலையிலும் மரத்தூண்களில் தீப்பந்தங்கள் எரிந்து கொண்டிருந்தன. முன்னே நடப்பட்டிருந்த 2 மரத்தூண்களுக்கு இடையில் இருவர் நீண்ட படுதாவை தூக்கி பிடித்து கொண்டிருந்தனர். கிராமிய மேலதாளங்கள் பெருத்த சத்தத்துடன் ஒலித்து கொண்டிருந்தது. தூக்கி பிடித்து கொண்டிருக்கும் படுதாவுக்கு பின்னால் பெண் ஒருத்தி நின்று கொண்டு தன்னுடைய அழகிய கூந்தலை எடுத்து அந்த படுதாவின் மேல் தொங்க விட்டு கொண்டிருந்தார். குளிரையும் பொருட்படுத்தாமல் மேடையை பார்த்து கொண்டிருந்தனர் மக்கள். இன்னும் திரைச்சீலை விலக்கப்படாமலேயே மேளம் மட்டும் பலமாக ஒலித்து கொண்டிருந்தது. சற்று தொலைவில் இருந்த சத்திரத்தில் வெளியூரிலிருந்து நாடகம் பார்க்க வருபவர்களுக்காக அன்னதானம் செய்வது அந்த கிராமத்தினரின் வழக்கமாக இருந்திருக்கிறது. காயத்ரியும் அந்த இத்தாலிய வைத்தியனும் அங்கே சென்று பசியை போக்கிக் கொண்டு இரவை கழிக்க சரியான இடம் அந்த தெருக்கூத்து நாடகத்தை தான் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர். அப்பொழுது அந்த கூட்டத்திற்கு வெளியே கல்தூணின் மீது சாய்ந்தவாறு குத்துக்காலிட்டு அமர்ந்திருந்தார் ஒரு பெரியவர். அங்கிருப்பவருக்கு தாங்கள் யார் என்பதை அடையாளம் காட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக தலையில் போர்வையை ஒன்றை இழுத்து மூடிக்கொண்டு மெதுவாக நடந்து அந்த பெரியவரின் பக்கத்தில் போய் அமர்ந்து கொண்டனர் காயத்ரியும் அந்த நிக்கோலஸும். காயத்ரி மெதுவாக பேச்சு கொடுத்தால் அந்த பெரியவரிடம், ஐயா, இங்கு என்ன நடக்கிறது? மெதுவாக திரும்பி பார்த்தார் அந்த பெரியவர். நீங்கள் வெளியூர்காரரா என்றார். ஆமாம் என தலையாட்டினாள் காயத்ரி. இங்கு கிருஷ்ணலீலா என்ற நாடகம் நடக்கிறது. அதுவும் ஒரு 5 ஆண்டு காலமாகத்தான் நடக்கிறது. இப்படிப்பட்ட நாடகம் இங்கு நடப்பது, அதுவும் மிகவும் பிரசித்தமான இப்படிப்பட்ட நாடகம் இந்த ஊரில் நடந்ததே கிடையாது. அதுவும் சாதாரணமான நாடகமாகத்தான் எப்பொழுதும் நடக்கும். பெரும்பாலும் இந்த கிராமத்தில் எப்பொழுதோ தெருக்கூத்து மட்டுமே ஆடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் சுமார் 5 ஆண்டு காலமாகத்தான் இங்கு நாட்டிய நாடகமும் அதுவும் ஒரு பெண்ணால் நடத்தப்பட்டு வருகிறது. உண்மையிலேயே எங்கள் கிராமத்தில் மட்டுமல்ல, இந்த ராஜ்யம் முழுவதும் பெண்கள் ஆண் வேடமிட்டோ ஆண்கள் பெண் வேடமிட்டோ நடிப்பது என்பது அபூர்வம். அதுவும் இல்லாமல் பெண்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் நாடகங்களிலோ கூத்துக்களிலோ நடிக்கவே கூடாது. பெண் வேடத்தை எல்லாம் ஆண்கள் மட்டுமே ஏற்று நடிப்பார்கள். அப்படித்தான் ஒரு நாள் இந்த கிராமத்தில் நடந்தது. அதுவும் ஒரு பெரிய கதை என்று சொல்லி
பெருமூச்சு விட்டார் அந்த பெரியவர். காயத்ரிக்கு அந்த பெரியவர் சொன்னது சரியாக புரியவில்லை. மீண்டும் மெதுவாக நெருங்கி, ஐயா, கொஞ்சம் விவரமாக சொன்னால் எனக்கு புரியும் என்றாள் காயத்ரி. ஓ அம்மணி, இந்த மாங்குடி கிராமத்தில் இப்படிப்பட்ட நாடகம் இங்கு ஆண்கள் மட்டுமே நடிப்பார்கள். பெண் வேடத்தில் ஆண்கள் மட்டுமே ஏற்று நடிப்பார்களே அன்றி பெண்கள் ஒருபொழுதும் நாடகத்திலோ கூத்திலோ நடிக்க வரவே மாட்டார்கள். எங்கள் ஊரில் மட்டுமல்ல, எல்லா கிராமங்களிலும், ஏன் இந்த ராஜ்யத்திலே கூட அப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் தான் இருந்தன. ஆனால் இந்த கிராமத்தில் வாழ்ந்த சின்னாதேவி என்ற ஒரு பெண் தான் முதன்முறையாக அந்த கட்டுப்பாட்டை மீறிவிட்டாள் என்றார் அந்த பெரியவர். அதை கேட்டு காயத்ரி சற்று அதிர்ந்து போனார். தான் தேடிக்கொண்டிருக்கும் சின்னாதேவியா, அதுவும் இந்த கிராமத்திலா? எல்லாம் புதிராய் போனது காயத்ரிக்கு. சின்னாதேவி கிடைத்து விட்டாள் என்ற நம்பிக்கையும் அவளுக்கு பெரிதும் ஏற்பட்டு போனது. மேடையில் திரையாக பிடித்திருந்த படுதா மட்டும் இன்னும் விளக்கப்படாமல் கட்டேக்காரனின் குரல் மட்டும் ஒலித்து கொண்டிருந்தது. அம்மணி, சுமார் 5 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மேடையில் பாகவதா மேலை என்ற நாடகம் நடந்தது. அன்று பெண்கள் எவருமே நடித்ததில்லை. ஆனால் ஒரு பெண், அதான் நான் சொன்னேனே, அந்த சின்னாதேவி என பேசிக்கொண்டே திரும்பி பார்த்தார் பெரியவர். அம்மணி, இதோ இந்த வீதியின் கடைசி மூலையில் உயர்ந்த தேக்கு மரம் ஒன்று தெரிகிறதா என்றார். அங்கு தேக்கு மரத்தின் அகன்ற இலைகள் மீது நிலவொளி பட்டு தெரித்து கொண்டிருந்தது. அந்த வீட்டில்தான் எத்ராஜனும் அவன் தங்கை சின்னாதேவியும் வாழ்ந்து கொண்டிருந்தனர். ஒரு நாள் பெய்த கனமழையில் சின்னாதேவியின் அண்ணன் எத்ராஜன் நன்றாக நனைந்து போனான். அதனால் அவனுக்கு உடம்பும் சரியில்லாமல் போனது. நாடகத்தில் நடிக்க முடியாமல் அவன் வீட்டிலேயே படுத்து கொண்டான். குடும்ப செலவுகளுக்கும் இந்த நாடகத்தில் இருந்து தான் அவர்களுக்கு வருமானம் கிடைத்து கொண்டிருந்தது. இதை அறிந்து கொண்ட சின்னாதேவி அவள் அண்ணனின் கூட எதையும் சொல்லாமல் மேடையேறி நாட்டிய நிகழ்ச்சியாக ராதை வேடத்தில் சின்னாதேவியே நாட்டியமாக நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தாள். அப்பொழுது இந்த மேடையில் ஒரு கலவரமே நடந்து போனது. பெண் வேடம் விட்டு ஆண் நடிக்காமல் ஒரு பெண் நடித்து கொண்டிருக்கிறாள் என்பதை எங்கிருந்தோ வந்த ஒரு பையன் மேடை மீது ஏறி அவளை காட்டி கொடுத்து விட்டான். அந்த பையன் என்னவோ பெயர், அது கிருஷ்ணனா அல்லது ராமனா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அவன் யாரென்று கூட ஊருக்கோ அந்த பையன் எத்ராஜனுக்கோ தெரியாது. சரியான கலகக்காரன் அந்த பையன். பாவம், அந்த பெண்ணு சின்னாதேவியும் அவள் அண்ணன் எத்ராஜனும் அவனாலேயே அன்று ஊரை விட்டே ஓடிப்போனார்கள். மீண்டும் இந்த ஊருக்கு திரும்பவே இல்லை என பெருமூச்சு விட்டார் அந்த பெரியவர். அதை கேட்டுக்கொண்டிருந்த காயத்ரிக்கு பெரும் ஏமாற்றமாக இருந்தது. மொழி ஏதும் புரியாமல் ஏதோ தலையாட்டி கொண்டிருந்தான் அந்த இத்தாலி வைத்தியன் நிக்கோலஸ். தலைநகரில் உள்ள அரண்மனை வளாகத்தில் ஒரு மூலையில் அழகிய வேலைப்பாடுகள் நிறைந்த கவியரங்கு மாளிகை கட்டப்பட்டிருந்தது.
அந்த மாளிகையின் அறையினுள் தனது சொந்த சுயசரிதையினை எழுதி கொண்டிருந்தார் கிருஷ்ணதேவராயர். தங்களுடைய சுயசரிதையை இதுவரை எந்த மன்னரும் எழுதி வைக்கவே இல்லை. அறையின் திரைச்சீலையை விலக்கிக் கொண்டு உள்ளே நுழைந்தார் ஐயப்பராசு. இவர் சிறந்த தமிழ் புலவர். மாமன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு மிக நெருக்கமாக இருந்தவர். மகா சக்கரவர்த்திக்கு வணக்கம். தாங்கள் எதையோ ஆழ்ந்த சிந்தனையோடு எழுதி கொண்டிருக்கிறீர்கள் என்றார் ஐயப்பராசு. ஓ, தமிழ் புலவரா? வாருங்கள். நீங்கள் சொல்லிக் கொடுத்த தமிழில்தான் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அன்றாடம் என் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வினை தொகுப்பாக எழுதி கொண்டிருக்கிறேன் என்றார் கிருஷ்ணதேவராயர். குப்தர் கால அரசவையில் அஷ்டதி கஜங்கள் என்ற 8 புலவர்கள் இருந்துள்ளனர். அதை போன்றே புலவர் அரங்கினை ஏற்படுத்த விரும்பினார் அப்பாஜி. அதனால் மாமன்னர் விரும்பும் வகையில் சிறந்த 8 புலவர்களை ராஜ்யத்திலிருந்தே தேர்ந்தெடுத்து புலவர் மகாசபை என்று கிருஷ்ணதேவராயர் காலத்தில் ஏற்படுத்தி வைத்தார் அந்த அப்பாஜி. அஷ்டதி கஜங்கள் என பெயரும் சூட்டி தொடர்ந்து அந்த கவியரங்கத்தை நடத்தி கொண்டிருந்தார் அவர் தலைமையில். அந்த புலவர் சபையில் மனுச்சரித்திர காவியம் எழுதிய அல்லசாணி பெத்தண்ணா, பாரிஜாத பாரிணமும் எழுதிய நந்தி திம்மண்ணா, ராஜசேகரா சரித்திரமு எழுதிய மடையகிரி மல்லண்ணா, காலாஸ்ரீ மகாத்மி எழுதிய தூர் ஜாதி, ராம பொய்யடமு எழுதிய ஐயாலூர் ராஜு, ராமபத்ர கவி, ராகவா பாண்டவமு எழுதிய பிங்களி சுரானா, ஹரிச்சந்திர புராணம் மற்றும் வசு சரித்திரமு எழுதிய ராமராஜ புஷானுடு, கடிகால மகாத்மியம் மற்றும் பாண்டுரங்கா மகாத்மியம் எழுதிய தெனாலி ராமகிருஷ்ணன் ஆகிய 8 புலவர்கள் இருந்தனர் அந்த கவியரங்க சபையில். இந்த கவியரங்க சபையில் இடம்பெற்ற ஒரே தமிழ் புலவர் ஐயப்பராசு மட்டுமே. மற்ற புலவர்களுக்கு எல்லாம் இன்றைய ராயல் சீமாவே தாய் வீடாக இருந்திருக்கிறது. அன்று அவர்களுடைய மொழியும் தெலுங்காகவே இருந்தது. தெலுங்கு மொழிக்கென்று தனி மகத்துவமே இல்லாமல் இருந்த அந்த காலத்தில் வடமொழியில் ஏற்கனவே எழுதப்பட்ட நூல்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தெலுங்கை முன்னிலைப்படுத்தி உயர்வான காவியங்களையும் பக்தி நூல்களையும் இந்த அஷ்டதி கஜங்களால் படைக்கப்பட்டு விஜயநகர சாம்ராஜ்யத்தில் தெலுங்கு மட்டுமே உயர்வானதாக பெயர் பெற்று நின்றது. கூடவே தமிழ் அரசாட்சியும் பல மன்னர்களிடையே எழுச்சியை கண்டது. கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சியில் தமிழும் முதன்மைப்படுத்தப்பட்டு தெலுங்கும் தமிழும் ஒன்றை ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு தங்களுடைய வளர்ச்சியை உயர்வாக எடுத்துக்கொண்டிருந்தன அவருடைய ஆட்சியில். என்ன தமிழ் புலவரே, உங்களை தவிர மற்றவர்களை நான் பார்த்தது கூட கிடையாது. எப்பொழுதோ அல்லசாணி பெத்தண்ணாவை மட்டும் பார்த்திருக்கிறேன். ராமகிருஷ்ணன் என்ற ஒரு விகட கவி இங்கே வந்தது கூட இல்லை. நான் அவனை பார்த்தது கூட இல்லை என்றார் கிருஷ்ணதேவராயர். சக்கரவர்த்தி, தாங்கள் நினைப்பது போல் அவன் கவிஞன் இல்லை. அவன் ஒரு விகடன். எப்பொழுதோ ஓரிரு முறை தலைநகருக்கு வருவான். அவனுக்கு தேவையானதை அப்பாஜியிடம் பெற்றுக்கொண்டு தெனாலி என்ற கிராமத்திற்கு ஓடிவிடுவான். அப்பாஜிக்கு அவன் நெருங்கிய உறவுக்காரன் என்பதால் தகுதி இல்லாத அவனை அஷ்டதி கஜங்களில் ஒருவனாக இந்த அரங்கில் சேர்த்து கொண்டார் அப்பாஜி. அந்த தெனாலிராமன் யாரையும் மதிப்பதும் இல்லை, இந்த கவியரங்கிற்கு வந்ததும் இல்லை. அவனை இந்த கவியரங்கத்திலிருந்து நீக்கிவிடலாம் என்றார் ஐயப்பராசு. தமிழ் புலவர் ஐயப்பராசுவை கண்டாலே அந்த அப்பாஜிக்கு எப்பொழுதுமே பிடிக்காது. அதனால் அவர்களுக்குள் எப்பொழுதுமே ஏழாம் பொருத்தம் நடந்து கொண்டே இருக்கும். ஆயிரத்தி 461 இன்றைய ராயல்சீமா பகுதியில் மச்சூலிப்பட்டினம் என்ற கிராமத்தில் பிராமண குடும்பத்தை சேர்ந்தவராக அங்கு பிறந்தவர் இந்த அப்பாஜி.
தெனாலிராமனுக்கு இவர் மிகவும் நெருங்கிய உறவினராக இருந்தவர். விஜயநகர சாம்ராஜ்யத்தில் 3 தலைமுறைகளாக, அதாவது கிருஷ்ணதேவராயரின் தந்தை துளுவ நரசிம்மரின் ஆட்சியிலும், இவரது முதல் மனைவி ராணி திப்பம்பாவின் மகனும், கிருஷ்ணதேவராயரின் பெரிய அன்னையின் மகனுமான புஜபல வீர நரசிம்மன் ஆட்சியிலும், கடைசியாக மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் ஆட்சியிலும் முதன்மை தளபதியாகவும் நிர்வாகத்தின் முதலமைச்சராகவும் பதவி வகித்தவர் இந்த அப்பாஜி. தன் கையில் நூலக பேழை ஒன்றை ஏந்தி கொண்டு கவியரங்கு மாளிகையில் நுழைந்து கொண்டிருந்தார் அப்பாஜி. சக்கரவர்த்திக்கு என் வணக்கம். நான் தங்களை பற்றி ஒரு நூலை எழுதியுள்ளேன். அதை பற்றிய தங்களுடைய கருத்தும் ஒப்புதலும் தேவை என்றார் அப்பாஜி. அது இருக்கட்டும், தெனாலிராமனை நான் இதுவரை பார்த்தது கூட இல்லை. அவன் தலைநகருக்கோ அரங்கத்திற்கோ கூட வருவதில்லை என தமிழ் புலவர் கூறுகிறாரே என்றார் கிருஷ்ணதேவராயர். ஐயப்ப ராசுவை முறைத்து பார்த்தார் அப்பாஜி. அஷ்டதிக்கஜங்கள் என்ற பட்டியலிலிருந்து அந்த விகடன் தெனாலியை நீக்கிவிடுங்கள். இனி ஐயப்ப ராசுவை நிரந்தரமாக சபையில் சேர்த்து விடுங்கள் என உத்தரவிட்டார் கிருஷ்ணதேவராயர். தமிழ் மொழி கற்றுக் கொடுத்த என் குரு இந்த ஐயப்ப ராசு. என் முன்னோர்களும் தமிழர்கள். ஏன், என் தாய் நாகலாதேவியும் அவரது குடும்பமும் தமிழ் சீமையை சேர்ந்தவர்கள் தானே. இனிமேல் இந்த கவியரங்கில் தமிழும் தெலுங்கும் எப்பொழுதும் ஒலித்து கொண்டிருக்க வேண்டும் என மீண்டும் உத்தரவிட்டார் கிருஷ்ணதேவராயர். தன் கையில் கொண்டு வந்த நூலை மூலையில் வைத்துவிட்டு ஐயப்ப ராசுவையே வெறுப்புடன் பார்த்து கொண்டு கவியரங்கத்தில் இருந்து மெதுவாக வெளியேறி சென்று விட்டார் அந்த அப்பாஜி. சென்னாதேவியின் பிறந்த ஊரான மாங்குடி கிராமத்தை விட்டு வடமேற்கு திசையில் ஏற்ற இறக்கம் நிறைந்த காட்டுப்பாதையில் நடந்து கொண்டிருந்தாள் காயத்ரி. சரியான உறக்கமும் உணவும் கிடைக்காததால் மிகவும் களைப்படைந்து விட்டாள் அவள். நண்பனாக பயணித்து வந்த அவள் குதிரை காணாமல் போனது அவளை மிகவும் வருத்தத்திற்கு உள்ளாக்கியது. நடையில் சோர்வும் தட்டி போனது. பாதையின் ஓரத்தில் நிழலில் இருந்த பாறை மீது அப்படியே சாய்ந்து விட்டாள் காயத்ரி. தலைநகரை அடைய இன்னும் எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டும் என்பது கூட அவளால் அறியவே முடியவில்லை. அடர்ந்த வனங்களில் பாதை எங்கெங்கோ சென்று கொண்டிருந்தன. நிக்கோலஸ், தாகமாக இருக்கிறது என காயத்ரி அந்த இத்தாலிய வைத்தியரிடம் தெரிவித்து கொண்டிருந்தாள். காயத்ரி, உடல்நிலை சரியில்லையா என கேட்டான் அந்த வைத்தியர். இல்லை இல்லை, எனக்கு தாகமட்டம்தான் அதிகமாக இருக்கிறது. எங்கேயாச்சும் தங்கி இருந்தால் எனக்கு ஒரு குவளை கொண்டு வந்து கொடு என்று கேட்டாள் அந்த காயத்ரி. பாதையின் சரிவில் வேகமாக இறங்கினான் நிக்கோலஸ். பாறைகளுக்கு இடையில் ஓடிக்கொண்டிருந்த சிற்றாற்றிலிருந்து நீரை கொண்டு வந்து கொடுத்தான் அவன். நிக்கோலஸ், எனக்கு மிகவும் களைப்பாக இருக்கின்றது. துணையாக இருந்த என் குதிரையினையும் நான் இழந்து விட்டேன் என வருத்தமாக கூறினாள் காயத்ரி. காயத்ரி, அந்த குதிரை போனால் என்ன? வழித்துணைக்கு நான் தான் வருகிறேனே, இல்லையா? இப்பொழுது மட்டுமல்ல, உன் வாழ்நாள் பூராவும் நான் உனக்கு துணையாக இருக்க விரும்புகிறேன் என்றான் அந்த நிக்கோலஸ். அதை கேட்டு சோகத்துடன் சோர்வையும் மறந்து சிரித்து விட்டாள் காயத்ரி. மலைக்கு அப்பால் இருந்த சமவெளியை பார்த்து திடுக்கிட்டு சற்று பரபரப்பு அடைந்தான் அந்த நிக்கோலஸ். காயத்ரி, காயத்ரி என்று அவசரமாக கூப்பிட்டு கொண்டு அருகில் ஓடி வந்தான் அந்த வைத்தியன்.
ஏதோ குதிரைகள் இருப்பது போன்று எனக்கு தோன்றுகிறது. அது ஒன்று ரெண்டல்ல, ஏராளமான குதிரைகள் என்றான் அந்த நிக்கோலஸ். அதை நோக்கி வேகமாக நகர்ந்தனர் இருவரும். நூற்றுக்கணக்கான குதிரைகள் அங்கு சுற்றி கொண்டிருந்தன. நெருங்கி பார்த்தவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். எல்லாம் ராஜ முத்திரையிடப்பட்ட குதிரைகள். ஆச்சரியத்தால் குதித்து கொண்டிருந்தான் அந்த இத்தாலி வைத்தியன். உண்மை மட்டும் காயத்ரிக்கு புரிந்து போனது. காயத்ரி, இவ்வளவு குதிரைகள் பார்ப்பது எனக்கு ஆச்சரியமாக உள்ளது. தலைநகரும் வெகு தூரத்தில் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். இவைகளை ஆளுக்கொன்றாக பிடித்து கொண்டு பயணத்தை தொடரலாம் என்றான் நிக்கோலஸ். நிக்கோலஸ், நீ நினைப்பது போல் இவைகள் பயணத்திற்கு உதவே உதவாது என்றாள் காயத்ரி. ஏன் என்றான் ஆச்சரியத்தோடு. இவையெல்லாம் போரில் காயமடைந்தவை. போரில் ஏராளமான குதிரைகள் பயன்படுத்தப்படுகின்றன. எதிர்பாராமல் போர்க்களத்தில் காயமுற்று இறந்துவிட்டால் பெரிய பெரிய குழிகள் தோண்டப்பட்டு அதில் இறந்த குதிரைகளை தள்ளி எரித்து விடுவார்கள் அல்லது புதைத்து விடுவார்கள். போரில் கடுமையாக காயமுற்று பயன்படுத்த முடியாத ஊனமுற்ற மற்ற குதிரைகளை எல்லாம் தொலைதூர வனங்களில் கொண்டு போய் விட்டு விடுவார்கள். மீண்டும் அவைகளை பயன்படுத்தவே முடியாது. இங்கேயும் அவைகளின் வாழ்வும் இங்கேயே முடிந்துவிடும். அதுவும் ஒரு வகை அனாதைகள் தான் என்றாள் காயத்ரி. மிகவும் வருத்தமுடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அந்த நிக்கோலஸ். காயத்ரி, சொல்லுங்கள் நிக்கோலஸ். இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம். இவ்வளவு குதிரைகள் இங்கே பரவி கிடக்கிறது. இவைகளை கொண்டு போய் வெளியாட்கள் பயன்படுத்தலாம் இல்லையா? அதுதான் முடியாது. இவையெல்லாம் ராஜ முத்திரையிடப்பட்ட ராஜாங்க குதிரைகள். எவரும் தொடவே மாட்டார்கள். இந்த குதிரைகள் எல்லாம் இந்த வனத்தில் சுதந்திரமாக இருந்து அவைகள் இங்கேயே மடிந்துவிடும் என்றாள் காயத்ரி. திரிந்து கொண்டிருந்தவைகளில் பயணத்திற்கு உதவும் குதிரை கிடைக்குமா என தேடிக்கொண்டிருந்த நிக்கோலஸின் கண்ணில் தூரத்தில் 2 குதிரைகள் தென்பட்டன. நெருங்கி பார்த்தபோது காலாஸ்திரி அருகே இரவில் தவறவிட்ட குதிரைகள் எப்படியோ வனங்களை கடந்து அதன் கூட்டத்தில் வந்து சேர்ந்து விட்டிருந்தன. ஓடிச் சென்று தன் குதிரையினை இறுக தழுவிக்கொண்டால் காயத்ரி. காணாமற் போய்விட்ட தன் குதிரை மீண்டும் கிடைத்துவிட்டதில் ஆனந்த கண்ணீர் அவள் கண்களிலிருந்து வழிந்தது. காயத்ரி, இழந்த குதிரைகள் மீண்டும் நமக்கு கிடைத்துவிட்டது. தாமதிக்காமல் புறப்படலாம் என்றான் நிக்கோலஸ். ஓர் போர் வீரனைப் போல் தன் குதிரையின் மீது ஏறி அமர்ந்தாள் காயத்ரி. அடுத்த நொடி குதிரைகளின் குளம்பொலி சத்தம் மலைச்சாரலில் பட்டு எதிரொலித்து கொண்டிருந்தது.